அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக சிறப்பான நாள் நாளைய தினம். சாதாரண பஞ்சமி கிடையாது. நாளைய தினம் வசந்த பஞ்சமி அல்லது ரிஷி பஞ்சமி அல்லது ஸ்ரீ பஞ்சமி என்று அழைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் தை வெள்ளியும் சேர்ந்து வருது. ஸோ எத்தனை சிறப்புகள் பார்த்தீங்களா நாளைக்கு. நாளைய தினம் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறதா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெண்கள் எல்லாருமே இந்த பதிவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நாளைய தினம் வரக்கூடிய நாள் அக்ஷய திருதியைக்கு நிகரான ஒரு பொன்னான நாள். அக்ஷய திருதியைனா நம்ம என்ன பண்ணுவோம், பொன் பொருள் வாங்குவோம், அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் எதெல்லாம் நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் வாங்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது திரும்ப திரும்ப நம்மிடம் சேரும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதால அக்ஷய திருதியைக்கு நம்ம பொருள்கள்லாம் வாங்குவோம். அது இல்லாமல் தானமும் கொடுப்போம். அதே மாதிரியான ஒரு நாள் தான் நாளைய தினம் வரப்போகிறது. நம்ம இங்க தென்னிந்தியாவில் எப்படி நம்ம நவராத்திரியை தொடர்ந்து சரஸ்வதி பூஜை, விஜயதசமி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். சரஸ்வதி தேவியை போற்றும் ஒரு நாளாக நம்ம நவராத்திரி முடிஞ்சு கொண்டாடுறோம். அதே வட இந்தியாவில் சரஸ்வதி அன்னையை போற்றும் விதமாக நாளைய தினம் வசந்த பஞ்சமியில் அவங்க ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. நம்ம தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்கு உகந்த நிறம்னா வெள்ளை கலர் புடவை, வெள்ளை தாமரையில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம். பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு மஞ்சள் நிறத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மஞ்சள் நிற ஆடையை தேவிக்கு உடுத்தி, மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து, மஞ்சள் இனிப்புகள் வைத்து, கூடுமான வரை எல்லாத்தையுமே மஞ்சள் பொருள்களால் அலங்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா மஞ்சள் அப்படின்னாலே மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுது. ஸோ நாளைக்கு அங்கெல்லாம் சரஸ்வதி தேவியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கே சரஸ்வதி தேவியையும் நம்ம வழிபாடு செய்யலாம், லக்ஷ்மி தாயாரையும் வழிபாடு செய்யலாம், மிக முக்கியமாக வாராகி அன்னையையும் நாம் வழிபாடு செய்யலாம். ஏன்னா இப்போ ஷாமளா நவராத்திரி நடந்துட்டு இருக்குது. அதில் வரக்கூடிய பஞ்சமியை நம்ம எக்காரணம் கொண்டும் தவற விடக்கூடாது. இந்த பதிவை தொடர்ந்து நம்ம சேனலில் இன்னும் சில முக்கியமான பதிவுகள் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்ன பதிவுகள் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்க. நேரம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த பதிவு செய்யணும்னு தோணுதோ அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நாளைய தினம் நம்ம என்னத்துக்காகலாம் நம்ம நாளைக்கு வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக அன்னை சரஸ்வதியை நாம் வழிபாடு செய்யும் போது கல்வி, ஞானம், அறிவுத்திறமை, புத்தி கூர்மை இவை எல்லாமே நமக்கு வழங்குவாங்க. அதே போலவே லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யும் போது செல்வ செழிப்பு, பொன் பொருள் சேர்க்கை இவையெல்லாம் நமக்கு ஏற்படும். ஏன்னா சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமையில நம்ம தாயார் வழிபாடு செய்வோம். சுக்கிரஹோரையில ரொம்ப விமர்சையாக சுக்கிரனுக்கும் தாயாருக்கும் சேர்ந்து நிறைய வழிபாடுகள் நம்ம செய்வோம். அது மட்டும் இல்லாமல் நாளை பஞ்சமி வாராகிக்கான வழிபாடுகளும் நம்ம செய்யலாம். ஸோ எல்லா பெண் தெய்வங்களோட சக்தியையும் ஒரு சேர நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய பசங்க இப்போ யாரெல்லாம் போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில எழுது பொருட்கள், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, சில நோட்டு அதெல்லாம் வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. அல்லது அவங்களுடைய நம்ம சரஸ்வதி பூஜையில் எப்படி புத்தகங்கள்லாம் வைப்போம், அதே போல் நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறோமோ அந்த புத்தகத்தெல்லாம் வச்சு தாயாரோட அருள் எங்களுக்கு கிடைக்கணும், நாங்கள் எல்லாத்துலேயும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ட்டு மாணவர்களோ அல்லது அவர்களுடைய பெற்றோரோ நாளை உங்கள் பூஜை அறையில் பூஜை பண்ணலாம். அதே போல் தங்கம் சேருவதற்கு மிக மிக உகந்த வழிபாடு நாளைய தினம் நம்ம செய்யலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சொர்ண தோஷம் ஏன் ஏற்படுது, அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம பின்பற்றணும் அதையும் நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு நம்ம ஒரு சிறப்பான வழிபாடு செய்ய போகிறோம். நீங்கள் அந்த பொருள் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். அந்த பொருளை ஒன்றாக சேர்த்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைக்கும்பொழுது நிச்சயமாக தங்கமே என்கிட்ட சேர மாட்டேங்குதுங்க, வந்தாலும் அது வந்த வேகத்தில் திரும்ப போயிடுது, இல்லை என்னோட தங்கம் எப்படி இருக்குன்னே எனக்கு மறந்து போச்சு
அது அடமானத்தில் வச்சு பல வருஷங்கள் ஆச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் அந்த டிசைன்லாம் நான் போட முடியாது அப்படின்ட்டுலாம் நிறைய பெண்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகை உங்கள் வீடு தேடி வரவும், புதியதாக நீங்கள் தங்கம் வாங்கவும் அதற்கான ஒரு சூழல் உண்டாகவும் நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு என்னன்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் ரொம்ப ஏழை பசங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கு தொடர்பான நிறைய பொருள்களை நீங்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதையும் முடிஞ்சவங்க செய்யுங்க. இப்போ வாங்க, தங்கம் சேர்க்கைக்கு, அடமான நகை வீடு திரும்புவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு, அதற்கு தேவையான முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன எளிய வழிபாடு. சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க. அசைவம் இதை செய்யறதுக்கு முன்போ அல்லது செய்ததுக்கு அப்புறமோ சாப்பிடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சாலே போதுமானது. எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை காலை 6லிருந்து 7 வரை வரக்கூடிய சுக்கிரஹோரை, மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இப்போ நம்ம 3 பொருள்களை சேர்த்து வைக்க போகிறோம். இந்த 3 பொருள்களை நீங்கள் அந்த மாதிரி ஒன்றாக சேர்த்து நாளை இரவு முழுக்க உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க. நிச்சயமாக தங்கம் அப்படிங்கிறது அபரிமிதமாக சேரும். முதல்ல நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு விரலி மஞ்சள். ஏன்னா மஞ்சள் நிறத்துக்கு நிறைய சக்தி இருக்குது. அதுவும் நாளைய தினம் இந்த மங்களகரமான மஞ்சள் நம்ம அவசியம் பூஜை அறையில் வைக்கணும். இந்த விரலி மஞ்சள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கும் தங்கத்தை ஈர்ப்பதற்கும் இந்த மஞ்சள் ரொம்ப முக்கியம். இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான சந்தன பொடி. இந்த சந்தன பொடி அல்லது உங்ககிட்ட சந்தன கட்டை இருந்துச்சுன்னா அதில் ஒரு சின்ன பீஸ் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஏன்னா சுத்தமான சந்தனத்துக்கு தான் நம்ம பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ வந்து மாத்திரை மாதிரி இருக்குது இல்லையா, ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் சந்தன வில்லைகள். ஸோ அந்த வில்லைகளை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் சந்தனம் கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து இதை வந்து இதோட சேர்த்து வைக்கலாம். சந்தனத்திற்கு தங்கத்தை இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்குது. இது கூட நீங்கள் வைக்க வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை குங்குமப்பூ. இவ்வளோ வச்சா கூட போதுமானது. குங்குமப்பூ சாஸ்திரத்துக்கு நீங்கள் 2-3 பூக்கள் வைத்தால் கூட போதுமானது. ஏன்னா குங்குமப்பூவோட தன்மை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது தங்கத்தை ஈர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள். ஆக இந்த 3 பொருளையும் நாளைய தினம் நம்ம ஒன்றாக சேர்த்து நம்முடைய பூஜை அறையில் வைத்து ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக அப்படிங்கிறத குறைந்தபட்சம் 9 முறை நீங்கள் உச்சரிக்கணும். அதிகபட்சம் 108 முறை நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த 3 பொருளையும் மறுநாள் நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லையோ அல்லது ஒரு துணியில் மடித்தோ அல்லது வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வைத்தோ நீங்கள் நகை பெட்டியில் பணப்பெட்டியில் வையுங்க. இல்லை அடமான சீட்டு இருக்குதுன்னா அந்த அடமான சீட்டு கூட இந்த பொருளை வையுங்க. நிச்சயமாக தங்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் உங்ககிட்ட சேருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.